புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி, புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலாந்துறை மற்றும் போலுவாம்பட்டி பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணிக்கு தொண்டர்கள் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் ஆளுயர மாலை அணிவித்து வெற்றியை குறிக்கும் விதமாக வெற்றி வேலையும் பரிசாக வழங்கினர். மேலும் தொண்டாமுத்தூரை சேர்ந்த திமுக நிர்வாகி பெருமாள்சாமி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். விழாவில் ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் கழக நிர்வாகிகள் செல்வதுரை, கருப்புசாமி, விஜயகுமார், தோப்பு அசோகன், மணிமேகலை, மதுமதி விஜயகுமார் மற்றும் கூட்டணி கட்சி பாஜக நிர்வாகிகள் வசந்தராஜன், சந்திரசேகர், அமமுக நிர்வாகி சதீஷ்குமார் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கழக நிர்வாகிகளும் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு விடியாத திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி குறித்த ரசீதை பொதுமக்களிடம் வழங்கி விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் அவர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களையும் பொதுமக்களிடம் வழங்கினார். மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் முத்தமிழ் செல்வன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில மருத்துவ அணி துணை செயலாளர் கொளஞ்சிநாதன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் சக்திவேல், மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் முல்லைநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் மேற்கு ஒன்றியம் சார்பில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேலழகன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று 2026ஆம் ஆண்டு தேர்தலையொட்டி அதிமுக அறிவித்துள்ள வாக்குறுதிகள் குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர். அதிமுக ஒன்றிய செயலாளர் KMI சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இப்பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வெங்கடாபுரம், புங்கனூர் மற்றும் காவனூர் ஆகிய பகுதிகளில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் தலைமையில் திமுக ஆட்சியின் அவலங்களையும் அதிமுகவின் சாதனைகளையும் எடுத்துரைத்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. திமிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் நாவா கிருஷ்ணன் ஏற்பாட்டில் தலைமை கழக பேச்சாளர் சிட்கோ சீனு ஆகியோர் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகேயுள்ள வாசுதேவனூர் கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் அதிமுக ஆட்சி காலத்தின் சாதனைகளை குறித்தும் எடுத்துரைத்தனர். இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் விமலா மகேந்திரன் உள்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் வரும் 13ஆம் தேதி ஒன்றிய அலுவலகம் முன் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் குறித்து கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை சீர்குலைக்க முயற்சிக்கும் திமுக அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து நடைபெற்ற கூட்டத்திற்கு சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையேற்று ஆலோசனைகளை வழங்கினார். சேலம் புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினரும் மணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கையில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக மற்றும் அமமுகவின் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக மாவட்ட செயலாளரும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நபர்கள் பங்கேற்று தேர்தல் பணி குறித்து எடுத்துரைத்தனர். இதில் அதிமுக, பாஜக, பாமக மற்றும் அமமுக கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார். மேலும் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை எம்பி இன்பதுரை டெல்லி நாடாளுமன்ற மாநிலங்களவையின் சிறப்பு கவன ஈர்ப்பு கூட்டத்தில் வலியுறுத்தினார். பல கோடி ரூபாய் மதிப்புள்ள படகுகளும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்படுவதால் கடன் சுமை, பாதுகாப்பின்மை மற்றும் கடும் நெருக்கடியை மீனவ குடும்பங்கள் சந்திப்பதாக கூறிய அதிமுக எம்பி இன்பதுரை, மனிதாபிமானமும் நட்புறமும் மிக்க நிரந்தர தீர்வை உருவாக்க மத்திய அரசு இலங்கை அரசுடன் இணைந்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பன்னீர் ஆதரவாளர்கள் அதிமுகவில் இணைந்தனர். பெரியகுளம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்னப்பிரகாஷ் ஏற்பாட்டின் பேரில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளர்களான கிளை செயலாளர்கள் விஸ்வநாதன், பழனி, நாகராஜ், தங்கபாண்டி, சுரேஷ் ஆகிய 5 பேர் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் தங்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்திற்குட்பட்ட பழமலைநாதர் நகர் ஆலடி ரோடு பகுதியில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. நகர செயலாளர் சந்திரகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் தலைமையில் அதிமுகவினர் வீடு வீடாக சென்று கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு மற்றும் வரி உயர்வு குறித்து எடுத்துக் கூறி பிரச்சாரம் மேற்கொண்டனர். விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அருண் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தெள்ளார் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் விடியாத திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தெள்ளார் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுமைகள் குறித்தும், அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் வர இருக்கும் தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்டுள்ள 10 வாக்குறுதிகள் குறித்தும் எடுத்துக் கூறினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட பயணிகள் நெருக்குடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் திறந்து வைத்தார். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மூலங்குடி மற்றும் சலிப்பேரி ஆகிய பகுதிகளில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலும், ஸ்ரீவாஞ்சியம் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலும் புதிய பயணிகள் நிழற்குடை கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் புதிய பேருந்து நிழற்குடைகளை திறந்து வைத்தார். இதில் மாவட்ட எம்ஜிஆர் அணி செயலாளர் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூரில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் கோரி பேரணியாக வந்து டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரிடம் மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக நிர்வாக குழுவை கூட்டி முடிவெடுப்போம் என தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் தொழிலாளர்களின் கோரிக்கை அதிமுக ஆட்சி அமைந்ததும் நிறைவேற்றப்படும் என்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உறுதியளித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட வடகடும்பாடி மற்றும் கடும்பாடி பகுதிகளில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் தலைமையில் திருக்கழுக்குன்றம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் மாமல்லபுரம் ராகவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.